வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கால் லெட்டர் வந்தது பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்முறை தேர்வுக்கு நீங்கள் தயாராகிக் கொள்வது எப்படி, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கால் லெட்டரில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஹியரிங் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் இந்த 5 வகையான சர்டிஃபிகேட்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே சென்று வாங்கணும் அப்படின்றத கீழே சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்ம் எல்லாமே நான் 5 ஃபார்மை நான் கொடுத்துருக்கேன். அந்த 5 ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெடிக்கல் காலேஜ் இல்லைனா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்கும். அந்த மாவட்டத்துடைய மருத்துவமனை ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபார்மை காட்டினீங்கனாலே சொல்லி அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேட்டால் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணுங்க. ஸோ மண்டலங்கள் வாரியாக கால் லெட்டர் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. சில மண்டலங்களுக்கு கட் ஆஃப் குறையும், சில மண்டலங்களுக்கு கட் ஆஃப் அதிகரிக்கும். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஃபைனலான கட் ஆஃபையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அழைப்பு கடிதம் எல்லாத்துக்குமே வரும், வராதவங்க கவலையே பட வேண்டாம். 33 மார்க் எடுத்தவங்களுக்கு அழைப்பு கடிதம் வரல சார், ஆனால் 17-19 மார்க் எடுத்தவங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண எல்லாருக்குமே அழைப்பு கடிதம் வழங்கிட்டு வராங்க. ஸோ அழைப்பு கடிதம் நிச்சயமாக 100% உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அழைப்பு கடிதம் வரும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இன்டர்வியூ, கால் லெட்டர் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எப்பொழுது செய்முறை கடிதம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 100% நான் சொல்கிறேன், செய்முறை கடிதம் வீடு தேடி வந்துடும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா விழுப்புரம் மண்டலத்தில் எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்விஸ்மேன் 25, ஸ்டூடெண்ட் 25. டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் 40, 25 எடுத்தாலே போதும். கண்டக்ஷன் டெஸ்ட்லையும் 25 எடுத்தாலே போதும். இன்டர்வியூவில் 20க்கு 10 மார்க் எடுத்தாலே போதுங்க. ஸோ இதுதான் இப்போ விழுப்புரம் மண்டலத்தில் இருக்கிற கட் ஆஃப். விழுப்புரம் மண்டலத்துடைய வேகன்சிஸை பொறுத்து இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக சில 1-2 மார்க் இருக்குமே தவிர பெரிய லெவலில் மாற்றங்கள் வர இயலாது. டிஎன்எஸ்டிசி தேர்வு எழுதுபவர்கள் மீது வழக்கு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வழக்கு இருந்தால் அது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஓசி உங்களுடைய அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் பேட்ச் வாங்குறப்பே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இருந்தால் அதற்குண்டான வெரிஃபிகேஷன் சான்றிதழை நீங்கள் காவல் நிலையத்திலேருந்து வாங்கி எடுத்து வச்சுக்கணுங்க. அதையும் நீங்கள் இப்பொழுதுலேருந்தே வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போக்குவரத்து துறையில் நிறைய பேருக்கு வேகன்சிஸ் உயர்வு குறித்து முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை மார்க் இருந்தால் கால் லெட்டர் வரும் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். 20 மார்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வீடு தேடி வந்துடும். ஸோ இன்று பார்த்திங்கன்னா சேலம் மண்டலத்துக்கும் கோவை மண்டலத்தில் இருக்கிற ஒரு சில மண்டலங்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கால் லெட்டர் வரலன்றீங்க. கவலையே பட வேண்டாம், வீடு தேடி கால் லெட்டர் வரும். ஸோ 20 மார்க்கு 30 மார்க்கு பெற்றிருந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வீடு தேடி வரும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, கவலையை விடுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் பணியிடங்களில் நிரப்புறதுக்கு சேலம் மண்டலத்தில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிக்கு 29, பிசிக்கு 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி மற்றும் டிஎன்சி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்விஸ்மேன் 20-25, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் 25, கண்டக்ஷன் 25, இன்டர்வியூ 10ங்க. ஸோ இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலம் மண்டலத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, எம்பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, எஸ்சி 24, எஸ்சி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்விஸ்மேன் 20. டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 40-25 எடுத்தாலே போதும். அடுத்து கோயம்புத்தூர் கேட்டகரியை பார்க்கலாம். மண்டலத்தில் ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 25, எஸ்சி 24, எஸ்சி 20,
எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. அடுத்து கும்பகோணம் மாவட்டத்துடைய மண்டலத்தில் பார்த்தரலாம். ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 25, எம்பிசி மெட்டீரியல்ஸ் 25, எஸ்சி 24, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. அடுத்து மதுரை மண்டலத்தில் பார்த்தரலாம். ஜிடிக்கு 33 வரும், பிசிக்கு 32, எம்பிசி மெட்டீரியல் பிசி முஸ்லீம் 31, எம்பிசி மெட்டீரியல்ஸ் 29, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 22 வருங்க. அடுத்து திருநெல்வேலி மண்டலத்தை பார்க்கலாம். ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மெட்டீரியல்ஸ் 27, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 22ங்க. அடுத்து சென்னை எம்டிசியை பார்த்தரலாம். ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி மெட்டீரியல்ஸ் 28, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 25ங்க. எக்ஸைஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வந்தால் 20 to 25 டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி வேணும். அதேமாதிரி 20-25 மார்க்கு கண்டக்ட் ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூவில் 10 மார்க் எடுத்தாலே போதும், பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. போக்குவரத்து துறையில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறக்கூடியது. 1 மார்க் இல்லை 2 மார்க் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் வராது. டென்னிஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கால் லெட்டர் வந்தது பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்முறை தேர்வுக்கு நீங்கள் தயாராகிக் கொள்வது எப்படி, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கால் லெட்டரில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஹியரிங் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் இந்த 5 வகையான சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே சென்று வாங்கணும் அப்படின்றத கீழே சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்ம் எல்லாமே நான் 5 ஃபார்மை நான் கொடுத்துருக்கேன். அந்த 5 ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இருக்கும். அந்த மாவட்டத்துடைய மருத்துவமனை ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபார்மை காட்டினீங்கனாலே சொல்லி அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேட்டால் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணுங்க. ஸோ மண்டலங்கள் வாரியாக கால் லெட்டர் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. சில மண்டலங்களுக்கு கட் ஆஃப் குறையும், சில மண்டலங்களுக்கு கட் ஆஃப் அதிகரிக்கும். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஃபைனலான கட் ஆஃபையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அழைப்பு கடிதம் எல்லாத்துக்குமே வரும், வராதவங்க கவலையே பட வேண்டாம். 33 மார்க் எடுத்தவங்களுக்கு அழைப்பு கடிதம் வரல சார், ஆனால் 17-19 மார்க் எடுத்தவங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண எல்லாருக்குமே அழைப்பு கடிதம் வழங்கிட்டு வராங்க. ஸோ அழைப்பு கடிதம் நிச்சயமாக 100% உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அழைப்பு கடிதம் வரும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இன்டர்வியூ, கால் லெட்டர் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எப்பொழுது செய்முறை கடிதம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ 100% நான் சொல்கிறேன், செய்முறை கடிதம் வீடு தேடி வந்துடும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மண்டலத்தில் எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸைஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வந்தால் 20-25, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டில் 40-25 எடுத்தாலே போதும், கண்டக்ட் ஸ்கில் டெஸ்ட்லையும் 25 எடுத்தாலே போதும், இன்டர்வியூவில் 20க்கு 10 மார்க் எடுத்தாலே போதுங்க. ஸோ இதுதான் இப்போ விழுப்புரம் மண்டலத்தில் இருக்கிற கட் ஆஃப். விழுப்புரம் மண்டலத்துடைய வேகன்சிஸை பொறுத்து இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக சில 1-2 மார்க் இருக்குமே தவிர பெரிய லெவலில் மாற்றங்கள் வர இயலாது. டிஎன்எஸ்டிசி தேர்வு எழுதவர்கள் மீது வழக்கு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வழக்கு இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஓசி உங்களுடைய அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் சென்று நீங்கள் பேட்ச் வாங்குறப்பே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் அதற்குண்டான வெரிஃபிகேஷன் சான்றிதழை நீங்கள் காவல் நிலையத்திலேருந்து வாங்கி எடுத்து வச்சுக்கணுங்க. அதையும் நீங்கள் இப்பொழுதுலேருந்தே வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போக்குவரத்து துறையில் நிறைய பேருக்கு வேகன்சிஸ் உயர்வு குறித்து முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க.
ஓகேங்களா? ஸோ எத்தனை மார்க் இருந்தால் கால் லெட்டர் வரும் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். 20 மார்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வீடு தேடி வந்துடும். ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா சேலம் மண்டலத்துக்கும் கோவை மண்டலத்தில் இருக்கிற ஒரு சில மண்டலங்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கால் லெட்ரு வரலன்றீங்க. கவலையே பட வேணாம், வீடு தேடி கால் லெட்ரு வரும். ஸோ 20 மார்க்கு 30 மார்க்கு பெற்றிருந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வீடு தேடி வரும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, கவலையை விடுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களில் நிரப்புறதுக்கு சேலம் மண்டலத்தில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 29, பிசிக்கு 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி மற்றும் டிஎன்சி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்வீஸ்மேன் 25, டிரைவிங் ஸ்கூல் டெஸ்ட் 25, கண்டக்டர் 25, இன்டர்வியூ 10ங்க. ஸோ இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மண்டலத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, எம்பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, எஸ்சி 24, எஸ்சி 20, பிஎஸ்டிஎம் 20, எக்ஸர்வீஸ்மேன் 20. டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 40, 25 எடுத்தாலே போதும். அடுத்து கோயம்புத்தூர் கேட்டகரியை பார்க்கலாம். மண்டலத்தில் ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 29, எம்பிசி டிஎன்சி 25, எஸ்சி 24, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. அடுத்து கும்பகோணம் மாவட்டத்துடைய மண்டலத்தில் பார்த்தரலாம். ஜிடிக்கு 31, பிசிக்கு 30, பிசி முஸ்லீம் 25, எம்பிசி டிஎன்சி 25, எஸ்சி 24, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 20ங்க. அடுத்து மதுரை மண்டலத்தில் பார்த்தரலாம். ஜிடிக்கு 33 வரும், பிசிக்கு 32, எம்பிசி மற்றும் பிசி முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 29, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்சிஎம் 22 வருங்க. அடுத்து திருநெல்வேலி மண்டலத்தை பார்க்கலாம். ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டிஎம் 22ங்க. அடுத்து சென்னை எம்டிசியை பார்த்தரலாம். ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி டிஎன்சி 28, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்சி எஸ்டி 25, பிஎஸ்டிஎம் 25ங்க. எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டிடியூட் வந்தால் 20 to 25 டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி வேணும். அதே மாதிரி 20 25 மார்க்கு கண்டக்டர் டெஸ்ட்டு, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூவில் 10 மார்க் எடுத்தாலே போதும், பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. போக்குவரத்து துறையில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறக்கூடியது. 1 மார்க் இல்லை 2 மார்க் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் வராது. டென்னிஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.